வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அறுபடை முருகன் வீட்டு கோயில் கோயம்புத்தூரில். என்னது, கோயம்புத்தூரில் அறுபடை முருகன் கோயிலா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. சூலூரில் ஆர்விஎஸ் நிறுவனத்தார் ரொம்ப அழகாக இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயிலில் ஈஸ்வரன், அம்பாள், நந்தி மற்றும் அறுபடை முருகனோட ஆறுபடை வீட்டு முருகனோட சிலைகளும் அங்கே இருக்குது. அங்கே அழகாக பூஜை பண்ணுறாங்க. டெய்லி ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக பூஜை பண்ணுறாங்க. இந்த கோயிலுக்கு நம்ம போனாவே ஆறுபடை வீட்டுக்கும் நம்ம போன பலன் நமக்கு கிடைக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. முருகன்லாம் பார்க்கும்போது நமக்கு மனசே வர மாட்டேங்குது. இந்த கோயிலே இருக்கணும் போல் இருக்குது. நல்லா விளக்கெல்லாம் போட்டு அற்புதமாக அலங்காரம் பண்ணி இந்த கோயில் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் நல்ல முருகனுக்கு உண்டான விசேஷமான தினங்களில் விசேஷமான பூஜைகள் நடக்குது. இங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்க வராங்க. இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி. இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில், கோயம்புத்தூரில் தெரியாதவங்க கிடையாது. சூலூரில் இருக்குது. ரொம்ப விசேஷமான கோயில். இந்த கோயிலில் கல்யாணம், காது குத்து, இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டு விசேஷங்களும் இங்கே ரொம்ப அழகாக நடத்துகிறாங்க. இந்த கோயிலுக்கு போகும்போது நமக்கு மனசு ரொம்ப லேசாகுது. ரொம்ப குதூகலமாக இருக்குது. பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்துக்கு நம்ம ஆறுபடை வீட்டுக்கும் போக முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜனங்களுக்கு ஆறுபடை வீட்டு முருகனோட அருளும் கிடைக்கணும் அப்படின்ட்டு ஆர்விஎஸ் குரூப்பு இந்த கோயிலை அழகாக கட்டியிருக்காங்க. இங்கே பூஜை பண்ணுறவங்களும் ரொம்ப அழகாக நிறுத்தி நிதானமாக மந்திரங்கள் சொல்லி நம்ம வேண்டுதலை அவங்களுக்கு முருகனுக்கு சொல்லி அர்ச்சனை பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் மனசு நிறைவாக இருக்குது. இந்த கோயிலுக்கு எல்லா குடும்பத்தோட சுற்றுலா மாதிரி போகலாம். அந்த கோயிலில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, பெரிய இடம், நல்லா அமைதியாக உட்காந்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான இடம் இது. இந்த கோயிலுக்கு நிறைய பஸ்ஸு இருக்குது. எல்லா பஸ்ஸும், பல்லடம் போகிற பஸ்ஸு பூரா இங்கே நின்று போகும். நம்ம இந்த அறுபடை வீடு கோயில் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க நிறுத்தி இறக்கிட்டு போவாங்க. ஸோ இந்த கோயிலுக்கு வர்றது போகிறது பெரிய கஷ்டம் இல்லை. கணபதியிலேருந்து எல்லா சாமி விக்கிரகங்களும் இங்கே இருக்குது. இங்கே 63 தனியாக இடம் இருக்குது. இந்த 63 சிலையை நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே நவக்கிரகங்கள் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. நவக்கிரகங்களுக்கு ஒரு பெரிய மண்டபம் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த மண்டபத்தை பார்க்கும்போதே நமக்கு மனசு ரொம்ப சாந்தமாகுது, அமைதியாகுது, பக்தி வருது. இந்த 63க்கு தனி சந்நிதி, தனி மண்டபம். அந்த மண்டபத்துக்கு விளக்கெல்லாம் ஏற்றி ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த 63 சிலையும் ஒரு சேர இங்கே வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் எந்த விதமான பரபரப்பும் கிடையாது. தள்ளு 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 அப்படின்னு சொல்லி சுவாமி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி விரட்டுறதெல்லாம் கிடையாது. நிம்மதியாக மனப்பூர்வமாக இருந்து நின்று வணங்கி நம்ம கோரிக்கைகளை சொல்லலாம். ரொம்ப நல்ல கோயில், ரொம்ப அற்புதமான கோயில். இந்த கோயிலுக்கு நான் முதல் முறை போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை வீடியோவை எடுத்து நம்ம நண்பர்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு. அதனால் இந்த கோயிலுக்கு கட்டாயம் வாங்க, நிம்மதியாக இருங்க.